वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरम्। Okay. Krishna Kumari ji, நீங்க summarize பண்றீங்களா what we did in class 1 and class 2? கேக்குது மேம். மகாபரிவர்த்தனம் குருப்யோ நமஹ. மேம் நம்ம ரெண்டு கிளாஸ்லயும் இதுவரையிலும் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஸ்வராக வியஞ்சனானி லிங் இது மூணும் பார்த்தோம். அது கூடவே அதுக்கப்புறமா அந்த அ ஆ இ ஈ அந்த நாலுலயும் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் எந்தெந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்வராகா எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து வவ்வல்ஸ் அததான் ஸ்வராகான்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். அதுல டோட்டலா வந்து 15 இது அக்ஷரா இருக்கு. அதுல 13+2 அப்படின்னு நம்ம அது வந்து பிரிக்கிறோம். அதுல 13 வந்து அ ஆ இ ஈ உ ஊ ரு 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 ஏ ஐ ஓ ஔ அது மட்டும் நம்ம சொல்றோம். அந்த ரெண்டு ஸ்பெஷல் வந்து அப்படிங்கிறது அனுஸ்வராக அப்படின்னு சொல்றோம். அஹ அப்படிங்கிறது வந்து விசர்க அந்த இதுல நம்ம சொல்றோம் அப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வெஞ்சனானி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல மொத்தமா 33 அக்ஷரா இருக்கு. அதுல வந்து அதை வந்து நம்ம அதையும் ரெண்டு டைப்பா நம்ம கிளாசிஃபை பண்றோம். 25+8 அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த க ச ட த ப அந்த வர்க்கம் வர்றதுல 25 வந்துருது. மிச்சம் 8 வந்து ய ர ல வ ஷ ஷ ஷ ஹ அதை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து லிங் அது நம்ம பார்த்தோம். ஜெண்டர் லிங்க்னா ஜெண்டர். அதுல நம்ம 3 டைப் ஆஃப் இது பார்த்தோம். லிங் அதோடைய கைண்ட்ஸ் டைப்ஸ் புல்லிங் ஸ்திரீலிங் நபும்சக்லிங். புல்லிங் அப்படின்னா மாஸ்குலின் அது ராமக ஹரிஹி அப்படின்னா நம்ம சொல்றோம். அ அஹ அஹ அப்படின்னு ஹி வர்றது. ஸ்திரீலிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஃபெமினைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது சீதா சாயா உமா அப்படின்னு வர்றது. நபும்சக்லிக் அப்படின்னு எடுத்தோம்னா அது நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஃபலம் புஸ்தகம் அப்படி அந்த மாதிரி அதை நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த அ ஆ இ ஈ அதுல வந்து நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸாம்பிள் அது வந்து அதெல்லாம் சொல்லணுமா மேம்? அதெல்லாம் சொல்லட்டா? இல்ல அது வேண்டாம். அது அந்த அந்த அதையெல்லாம் நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமம் கனகதாரா சஹஸ்ரநாமம் கோவிந்தாஷ்டகம் இன்னும் நம்ம என்னென்னலாம் கத்துட்டோமோ அந்த ஸ்லோகத்துல அது கூட அந்த வேர்ட்ஸ் எங்க நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் மேம். Very good ma'am. Thank you so much. Use பண்ணிக்கோங்க. Very nice. Thank you ma'am. Thank you. Very nice. Okay, so I think rest of the people in the class are also on the same page in terms of understanding how many vowels we have and how many consonants we have. We have classified consonants, unclassified consonants, and we have 2 special characters also in Sanskrit. I think all of that, I think everybody is pretty clear now. Any doubts at the varaikum edavadhu irundhunaka probably in the end of the class you can ask me. So any doubts and any clarification, certain ground rules I wanted to put down today. Ground rules naka everybody please stay muted throughout the class because nadula if you unmute yourself then during the recording it becomes really difficult and disturbing as well. Adu one rendavathu any doubts, any questions, any clarifications in class oda last 5 minutes நம்ம வெச்சுக்கலாம். நடு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா you please make a note of it in a paper and pen. ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க என்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கோ. கிளாஸ் எண்ட்ல லாஸ்ட் 5 minutes or 10 minutes we can look at the your questions and doubts என்னென்ன இருக்கோ அத வந்து கடைசியில நம்ம பார்க்கலாம்.
So இன்னைக்கு வந்து summary நம்ம முடிச்சிட்டோம். So now what we will do is now we will move on to the அக்ஷரங்கள். Once again we will just repeat the words that we saw in the last 2 days. Any volunteer who wants to read out இது யாரா ஒருத்தர் அஸ்வ அந்த அக்ஷரங்கள் மட்டும் ஒரு தடவை படிச்சிடலாம். அதே மாதிரி படிச்சிடலாம். Then we will do and then we will go to the U and O. So next few letters we will move on. So in the aksharangal, any volunteer who wants to read what is there on the screen? Anybody who wants to read? Okay. Who's doing it? May I? Dharani. 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 Okay, go ahead. Ashvaha, horse. Aja, sheep, goat. Right. Angulyaha, finger. Alasaha, lazy. Achalaha, stationary. Amba, mother. Arunaha, sun or red. Aneka, many. Annam, food. Abhyasaha, practice. Very good, very nice. Thank you. Okay, there is somebody called Lakshmi Gopalan who is trying to join, and then I think she's not able to hear what we're saying. Maybe one of you can call her and find out. One of you can just check what's happening. Lakshmi Gopalan. Okay, so next we will move on to A. Anybody wants to read this? A. You just have to pronounce the words with the meaning. Anybody? Ganesh, நான் படிக்கிறேன். நான் ட்ரை பண்ணட்டுமா? One of you. விஜய் கிஷோர் ஜி பண்ணுங்க, அப்புறம் உமாராம் ஜி. ஆம்ரம், mango. ஆலயः, temple. ஆனந்தः, happiness. Adi, beginning. Adihi. Okay. Adihi, beginning. Akashah, sky. Amnayah, Veda. Asha, hope. Asanam, seat. Abharanam, ornament. Acharyah, teacher. Acharyah, teacher. Okay, very good. Thank you. Mute பண்ணிக்கோங்க விஜி. Next, சொல்றேன் அடுத்தது. Unmute ஆகலி. Yeah, you can go ahead. அண்ணா சொல்லலாமா? Yeah, சொல்லுங்க. ஈஷஹ, sorry, இந்துஹு, moon. Indrani, queen. Indriyah, sense organ. Ishvaku, dinosaur. Icha. Oh, sorry. Icha, desire. Ikshukah. Oh, Ikshukah, sugarcane. Ishtah, like. Itihasah, history. Indrajalah, magic. Idanim, now. Last one. Ikshvaku. Ikshvaku, Ishwak dynasty. All right, very good. Thank you. Thank you. Okay, I think yesterday number one, okay, E also we'll finish it off and then we'll come back.
Anybody wants to do E? E. कला गणेश ना Kalyani. ईशग शिवा ईक्षा साइट ईशग अश्विनी ईगा मृग ईगा मृग वुल्फ ईश्वरः गॉड ईशत् लिटिल ईश्वरी गॉडेस ईरिनम डेसर्ट ये करेक्ट தானே ईरिनम डेजर्ट ईक्षणम व्यू ईक्षणम व्यू ईकिदम टीचर all right, very good. So if anybody else has any questions, any doubts, please put it on a sheet of paper. We will look at it at the end of the class. Eda doubts edavadhu irundhunaka note paper la note panikongo, class end la nama paakalam. Okay, now I think we've not seen the shloka reference as to where the words are coming in. Ipo E la paathom appadinaka E la enna slogam irukku adha paathulam. So anybody who has any idea about எங்க இடத்துல வர்றது அப்படிங்கறது வந்து please chat boxல டைப் பண்ணுங்க. அப்பப்ப unmute பண்ணி பேசினேல் அப்படினாக்கா இது too much of noise வருது. So please keep yourself on mute and then please type what which word you can refer for that particular shloka, for that particular word in a particular shloka. So let us look at Induhu. Induhu na moon எதுல வருது? இந்த ஸ்லோகம் பேரு நீங்க போட்டா கூட போதும். ஸ்லோகம் பேரு அது எந்த வார்த்தை chat boxல போடுங்க. Induhu. Okay, Vaidinath Ashtagamla irukku. Ganga Pravahendu Jatadharaya. I salute that God Shiva, who is the king among the physicians, who wears the flow of Ganges and the moon on his head. Ganga Pravahendu and the Indu varudhiliya Jatadharaya. So and the Vaidinath Ashtagamla varudhu. Athavara idula இப்போ நம்ம moon அப்படினு பார்த்தோம்னாக்கா Induhu அப்படிங்கிறது வந்து that is one word, but apart from Induhu there are various other words that are used for reference for moon, which is Chandra அப்படினு கூட சொல்லலாம். Chandrahaங்கிறது வந்து is also moon. So Chandraha அப்படினு சொன்னோம் அப்படினாக்கா Lalita Sahasranamamla there is one particular word. Any guesses? Ashtami Chandra Vibhraja Daligasthala Shobhita. She who has a beautiful forehead like the half moon, visible on the 8th day from new moon. So அந்த இடத்துல வந்து Induhuங்கிற word use பண்ணாதனாலும் there is a word called Chandra which also means moon. Ashtami Chandra Vibhraja Daligasthala Shobhita. அடுத்தது there is another word which is used for moon. அது வந்து சஷின்னு கூட சொல்லுவா. அது வந்து கனகதாரால வருது. கனகதாரால முகச்சந்திர கலங்காபா மிருகநாபி விசேஷக. எதுல லலிதா சஹஸ்ரநாமம். Yes, very good, very good. அதே மாதிரி கனகதாரால வந்து இதுல வருது இல்லையா சசி சேகரன் வரும். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசி சேகர வல்லபேதி.
Please keep yourself on mute, please, everybody. Shashi Shekhara Shakambhariti Shashi Shekhara Vallabhi. So Shashi is another word for moon. So you have Induhu, which is one word for moon. You also have Chandra, which is also another word for moon. We also have Shashi, which also means moon, and that is there in Kanakadhara. So Chandraha in fact Annapurna Stotramliyum varum. Chandrakanala Koti Koti Sadrisha Chandramshu Bimbadhari. So அந்த இடத்துல what does it mean? Annapurna Stotrத்துல Chandrakanala. Salutations to Mother Annapurna, whose divine splendor, avlo brilliant irukku, and she's so brilliant that she looks like millions and millions of moons together, or even fire and suns together. Her face is also shining like moon, and it radiates cool rays of compassion. So Bimbadhari ingiradhu the Bimba fruit. அந்த அளவுக்கு அம்பாளோட முகம் her lips also resemble the Bimba fruit. So that is there in Annapurna Stotra. So next we will move on to E. E la enna words irukku? Actually queen also, queen paakla நம்ம Indrani. Indrani எதுல வருது? எந்த ஸ்லோகத்துல வரும்? லலிதா சஹஸ்ரநாமம்ல இருக்கு. Okay, Lakshmi Gopalan ji, you are not hearing the potrikkel. I think you will have to dial that symbol where you have the phone symbol irukka, adha neenga dial pannirnaka or call on pogum, then you have to press the speaker button appo ungalku kekkum. Okay, so queen Indrani appadina queen illaya? Indrani, queen. Any guesses? Enga varudhu enga Lalita Sahasranamam varum. Raja Rajachita Ragi, Indrani Ragi. Adu she who is the queen of Kameshwara. Ragi ingiradhu she is Ambal Kameshwaranoda queen. That's what it means. Appuram vera enga varudhu? Indriyaha paakalam. Indriyangal, sense organs அப்படின ஒரு word இருக்கு இல்லையா? இந்திரியஹ. அது எதுல வருது? Any guesses? விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல வரும். Indran wife. Okay. வேற? விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல வருதே. விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல அதீந்திரியோ மகாமாவோ மகோத்சாஹோ மகாபலஹ வருது இல்லையா? அதீந்திரியோ அப்படின்னாக்கா he is beyond human senses. பெருமாள் he is beyond the senses of a human being. Atindriyo Mahamayo Mahotsaho Mahabalaha. Everybody please stay on mute. Okay, then where idhula varudhu? Kanakadharala varum. Any guesses? Kanakadharala Indriyam pati varudhe. Kanakadhara எடுத்து பாருங்க, chat boxல போடுங்க where it is னு, எங்க வருதுன்னு. சாந்திஜி சொல்லுங்க. என்னது? சாரி, சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி கனகதாரால வருது. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளோட கண்கள் லோட்டஸ் தாமரை மலர் போல இருக்கு, லோட்டஸ் லைக் ஐஸ், and she is the cause for
success and prosperity. Externally பார்த்தோம் அப்படின்னாக்கா she is the cause for prosperity and success externally, and internally பார்த்தோம்னாக்கா நமக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னாக்கா she is the cause for great joy in all our senses. நம்மளுக்கு இந்திரியங்கள், eyes or face, eyes or ears, all the senses that we have, she is the cause for creating a lot of joy in all my senses. Sampatkarani sakalendriya nandanani. Okay. அடுத்தது இச்சா. இச்சா கண்டிப்பா இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. Very good, very good, very good. Please mute yourself. Very good, very good. வேற எங்க வருது? இச்சா சக்தி, ஞான சக்தி வருது. அப்புறம் அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி, அதிலே வரும். இட் கம்ஸ் இன் லலிதா சஹஸ்ரநாமம். she who gives what is desired. நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பவள். she gives all that we desire for. Actually இப்போ there are multiple words for one word in some area, like just like we have in English we have synonyms. அதே மாதிரி சன்ஸ்கிருத்லயும் there are a single word has lot of words which mean the same thing. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இச்சா which means desire, there is another word in Sanskrit which is called ishta. ishta kanakadharala varum. ishta also means desire. kanakadharala varum. எங்க வருது தெரியுமா? Should I give you some time to think? ishta varde. इष्टा विशिष्ट मत्यो. Yes, correct, exactly. ishta vishishta matayopi yaya dayadra. ishta vishishta matayopi yaya dayadra kanakadharala vardu, which means that she is so merciful. அம்பாளோட கண்கள் வந்து her glance அப்படின்னு சொல்லுவோம். it is so merciful and it is so distinguishing as well that she offers all the desires. அவ்வளோ ஒரு கருணை அம்பாளோட கண்கள்ல. அந்த கருணைனால நம்மளோட இச்சை, நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பவள். அப்புறம் வந்து இந்த இஷ்டாங்கிறது வந்து it also comes in அன்னபூர்ணா சூத்திரம். You want to think எதுல வருதுன்னு? அன்னபூர்ணா சூத்திரம்ல இருக்கு. பக்தா பீஷ்டகரி சதா சுபகரி காஷி புராதீஸ்வரி. So what does it mean? She fulfills the desires of all the devotees. பக்தர்களோட எல்லா ஆசைகளும் desires-உம் பூர்த்தி செய்பவள். அதே மாதிரி அடுத்த வேர்டு பார்த்தோம்னாக்கா நம்ம இன்னொரு வேர்டு பார்த்தோம் இல்லையா, இச்சாங்கிறது பார்த்தோம். and we saw also ishtaha அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம் which means like. ishtahaங்கிறது வந்து சிஷ்டேஷ்டா அப்படின்னு கூட ஒன்று இருக்கு இல்லையா லலிதா சஹஸ்ரநாமம். சிவப்பிரியா சிஷ்டேஷ்டா, அது வந்து she who likes people with good habits. யாரை பிடிக்கும் அம்பாளுக்குனாக்கா யாருக்கு good habits இருக்கோ, good discipline இருக்கோ அவளுக்கு வந்து அம்பாளுக்கு she likes them அப்படின்னு அர்த்தம். அடுத்தது we will go to ஈஷஹ. ஈஷஹ வந்து நிறைய வருமே. இதுல வருது ஈஷஹனா சிவபகவான் இல்லையா? எந்த ஸ்லோகத்துல வருது? ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் கூட ஒண்ணு இருக்கே. Yes, very good, very good, very good. Any other? ஈச்சனார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராய, அதுல கூட வருது. கனகதாரால வருது. ஆமா, வைத்தியநாத அஷ்டகம்ல வருது. அது ஆல்சோ வைத்தியநாத அஷ்டம்ல வேதாந்த வேத்யாய ஜெகன்மதாய யோகீஸ்வர தேய பதாம்புஜாய.
ஈஸ்வர வருது இல்லையா அது. அதுக்கப்புறம் துர்கா சந்திரகலா ஸ்துதி இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஐ திங்க் வி ஃபினிஷ்ட் இட். பட் அதுல வருது ஃபர்ஸ்ட் லைனே துர்கா சந்திரகலா ஸ்துதி தான். வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்யாம் விஹத்ரி விந்திய பூதரே. I salute the darling of Lord Shiva. அந்த ஒரு அம்பாளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். Who is very dear to Lord Shiva. அந்த அம்பாளை வந்து திருமூர்த்திகள் பிரார்த்தனை பண்றா, பூஜிக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுல மார்கபந்துலயும் வரும். மார்கபந்துல இன்ஃபேக்ட் சிவனுக்கு வந்து மல்டிபிள் நேம்ஸ்ல வரும். மகேஷக கூட வரும். மார்கபந்து ஸ்தோத்திரத்துல ஐ திங்க் அந்த கலஸ்ருதியில வருதுன்னு நினைக்கிறேன். கலஸ்ருதியில வரும். மார்க மத்தியே பயம் சாசுதோஷோ மகேஷக. மகேஷகங்கிறது வந்து அந்த இடத்துல இட் ஆல்சோ இண்டிகேட் சிவன். அடுத்தது அடுத்தது வந்து what's the next word? ஈக்ஷா. ஈக்ஷானா சைட். லலிதா சஹஸ்ரநாமம்ல வருது. Any guesses? சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. காமாட்சின்னு வருது இல்லையா, அது ஈக்ஷான்னு வருது அந்த இடத்துல. she who fulfills desires by her. தன்னோட கண்களாலேயே பக்தர்களோட ஆசைகள் எல்லாரையும் பூர்த்தி செய்பவள். she fulfills the desires of her devotees just by her sight. அடுத்த word என்னது? ஈஷக. அஸ்வினி. அது வந்து யூசுவலா இன்ஃபேக்ட் நான் வந்து நினைச்சிருந்தேன் நம்ம பாத்துல all the children in our family should know. எல்லா குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மாசம், சன்ஸ்கிருத்ல மந்த் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும், அதே மாதிரி எந்த கோத்திரம். இப்போ கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்கா, கோவில் வாத்தியார் கேட்டாருனாக்கா குழந்தைகளுக்கும் பார்த்து இருக்கிற குழந்தைகளுக்கும் they should also know எந்த கோத்திரம்ல இவாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும், எந்த ராசி, எந்த நட்சத்திரம், இது எல்லாமே வந்து என்ன திதி, என்னென்ன திதிகள் இருக்கு, என்னென்ன மாசங்கள் இருக்கு. all the children should know. Maybe நான் வந்து ஒரு PDF டாக்குமெண்டோ இல்லாட்டி I will also record it and then send it so that you can play it to your children. இது வந்து that is very very important that all children should know. சித்திர மாசம், வைகாசி மாசம், அதே மாதிரி சைத்திர வைகாசின்னு சொல்லிட்டு even in Sanskrit we have various lead words. So that I think is very important for all children should know. அடுத்தது ஈஸ்வரஹ. ஈஸ்வரஹ இதுல வருது. ஈஸ்வரஹ டைரக்டா இதுல வருதுங்கிறது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி. வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்க யானி கிருத்தியானி லோகேஷு சர்வ ஏஷ ரவை பிரபு. பிரபுன்னு வருது. பிரபுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து காட் தான். ஈஸ்வரஹங்கிறது வந்து இட் மீன்ஸ் காட் அண்ட் பிரபுங்கிறதுக்கு வந்து ஆல்சோ மீன்ஸ் காட் which comes in ஆதித்ய ஹிருதயம். அதுக்கப்புறம் வேற எதுல வருது? ஓகே, so we'll go to next one. ஈஸ்வரி. ஈஸ்வரி goddess இல்லையா, அது எதுல வருது? துர்கா பஞ்சரத்னம்ல வரும். யோசிச்சு சாட் பாக்ஸ்ல போடுங்க. துர்கா பஞ்சரத்னம். சிம்ஹாசனேஸ்வரி. வெரி குட், வெரி குட். மாம்பாஹி சர்வேஸ்வரி வருது இல்லையா, ஐ திங்க் that line repeats through Durga Pancharatnam. மாம்பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? she is the goddess which gives moksha. she gives salvation to all her devotees. அப்புறம் அன்னபூர்ணா ஸ்தோத்திரம்ல வருமே நிறைய இடத்துல. ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்துல கூட வருதுல்ல மேம்?
என்னமா தெரியலையே, எந்த வார்த்தை வருது? चित्रूपी परदेवता भगवती श्रीराज राजेश्वरी. வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற எதுல வருது? தேவி மகாத்மியம் விஸ்வேஸ்வரி त्वं வைவாசி விஸ்வம். ஓ வெரி குட், வெரி குட். ஸ்ரீ சுக்தம்ல ஈஸ்வரி வருது. வெரி குட், வெரி குட். ஓகே. அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம சத்சங்ல. ஸோ வி ஷுட் நோ இல்லையா? நிர்தூ தாக்கில கோர பாவனகரி பிரத்யக்ஷ மாகேஸ்வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? She purifies all the poisons and sufferings. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சஃபரிங்ஸ், கஷ்டங்கள், அது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி, எப்படி பியூரிஃபை பண்றா அப்படின்னாக்கா தன்னோட கருணைனால, பிகாஸ் ஆஃப் அ கம்பேஷன். அண்ட் ஷீ இஸ் த பிரத்யக்ஷ மாயேஸ்வரி, காஷி நகரத்தோட goddess. She is the goddess who manifested in the city of Kashi. அப்புறம் இதுலயும் வரும் ராஜராஜேஸ்வரி ஸ்லோகத்துல, அதுல கூட சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரின்னு வருதுல. ஓ ஓகே ஓகே, வெரி குட் ஜி, வெரி குட், வெரி குட். கனகதாரா தேவி மகாத்மியத்துல பிரசீத விஸ்வேஸ்வரி பாகி விஸ்வம் துவமீஸ்வரி தேவி சராச்சரஸ்யன்னு வரும். வெரி குட், வெரி குட். கனகதாரால வந்து வருது ஸ்வாம் முராரி ஹிருதயேஸ்வரி பஜே. What does it mean? It means that you are the beloved goddess who resides within the heart of Murari. Murari ன்னு பேர் உண்டு இல்லையா பெருமாளுக்கு, ஸ்ரீஹரிக்கு. அவரோட ஹிருதயத்துல வசிப்பவள். Okay, so now I think we are done with this. நீங்க வந்து what I suggest is, in the words எல்லாம், if you are all able to find out, additional shlokas where these words come, நீங்க you can do it as a homework and நம்ம கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஸ்லோகத்தை எடுத்து பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கெங்க வருது, where is it appearing அப்படின்னு நீங்க வந்து if you can do homework, then we can definitely discuss in the class as well. சரி, so we will now move to the next letter. Just give me a second. தெரியுதா நான் ஷேர் பண்ணிருக்கிறது chat boxல? if you can just mention that, if you can see that, you can go to the next slide. Is it visible what I'm showing on the screen? Sanskrit alphabet tutor, learn the Devanagari alphabet. adva ma'am? Yes, yes. Okay, fine. Good, okay. So we saw வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். I think இப்போ எல்லாருமே everybody must be comfortable in terms of writing
Okay. So இது ரெண்டும் புது வார்த்தை. இது எழுதிக்கோங்க. We are going to the next. We finished a, e, 4 letters முடிச்சாச்சு, and we also saw a couple of words in Sanskrit, and we saw references from shlokas as well. So now we move on to the next letter, which is u. So this is how you write it. Hope you all have a paper and a pen. Please make a note of this letter. நீங்க எழுதி பாருங்க. Repeatedly, if you practice, then it will be easy to write. U. Aidin Tela, you can reply in the chat box. Bala Shri Tripureshwari. Yes, Shanti ji. Yes. Okay. U. Idu U. Okay. So now that we've seen how to write U and U, we will go to the PDF to see what are the words that we have. Okay. So now let us look at U. The two letters have you all written? U and U. These are the two letters that we're going to see. What are the words that we have in Sanskrit for these two letters, and where is the reference in the shlokas? We'll see that. Have you all written? Aidin Tela? Yes, ma'am. எழுதிருக்கோங்க. Okay, fine. All right. Now, anybody who's U letter படிக்க போறோம். இந்த இது வந்து any volunteer? Any volunteer who wants to? Shall I read, madam? Yarma? Vijayalakshmi. Chalo. Ulukaha. Ulukaha. Owl. Ulukaha. Owl. Ulukaha. Owl. Appi chalo. Just say the word and then the meaning twice. Ugram. Anger. No. What I said is, you pronounce the Sanskrit word and then the meaning twice. Ugram, anger. Ugram, okay. Anger. Okay. Ugram, anger. Konja slower. People will be writing. Yes, I must read. Sure. Uddaram. Stomach. Uddaram. Stomach. Uttaram. Answer. Uttika. Uttaram. Answer. Uttika. Table. Okay, I think there's a problem in the line. Can someone else try? Can I, ma'am? Yeah, Vidya, go ahead. Starting నుండి అలా ఉత్పీఠికాలని చూడండి. ఉత్పీఠిక, టేబుల్. ఉత్పీఠిక, టేబుల్. ఉష్ట్రః, camel. ఉష్ట్రః, camel. ఉష్ట్రః. Camel. ఉష్ట్రః, camel. ఉదయః, sunrise. ఉదయః, sunrise. ఉపహారః. Others please stay on mute except Vidya. Yeah, Vidya. ఉపహారః.
gift उपहारः रहा वरादमा उपहारः राह उपहारः उपहारः उमा पार्वती उमा पार्वती very good you can mute yourself ऊलुकः अवुल ऊलुकः अवुल उग्रम anger ugram anger udaram stomach udaram stomach uttaram answer uttaram answer utpitika table utpitika table ushtrah camel ushtrah camel उदयः sunrise उदयः sunrise उपहारः gift उपहारः gift उमा पार्वती उमा पार्वती okay so I think we'll just have another 5 minutes or so what we'll do is we will do the next letter also and then we will sign off for today. Any volunteer for doing this next letter? Ma'am, நான் பண்ணலாமா? யாரு கல்யாணி யாரு கல்யாணி பண்ணட்டும். பண்ணுங்க நீங்க படிக்க நான் இந்த கிளாஸ்ல போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஈ மாத்ரா படிச்சேன். ஓகே வேற யாராவது ட்ரை பண்ண சொல்லலாம். வேற யார் ட்ரை பண்றது? யார் ட்ரை பண்ணல? எனக்கு ஊ தானே படிக்கணும் மேம். ஊ ஸ்பீக்கிங் நான் படிக்கலாமா? Vijay இல்ல யார் doubts வந்து no doubts we will do it at the end of the class. Last 5 minutes we will have all the doubt clarification. Okay பூர்ணா இருங்க விஜய் ஜி நீங்க ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிட்டே இல்லையா? ஆமா சரியா வேற யாருக்காச்சும் ஓகே ஓகே ரேகா who's Rekha here? Do you want to try? okay madam try பண்றேன் please try. Others please stay on mute. Try பண்ணுங்க. பூர்ணா உல் ஊருஹு தை உவிலஹ ஒரு நிமிஷம் ஸ்லோ ரெண்டு ஒன்னு வந்து 2 times ஊர்னா உல் ஊர்னா உல் ஊர்னா உல் ஊருஹு தை ஊருஹு தை உமிலஹ உமிலா ஊர்மிளா ஊமிலா ஊமிலா ஊஆ இன்சரன் ஊஹா ஊஹஹ ஊஹஹ inference இன்சரன் ஊஷ்மா ஊஷ்மா steam ஊஷ்மா steam ஊர்மிகம் ring ஊமிகம் ring ஊர்த்வம் உத்வம் ஊர்தவம் erect
Yeah. Umi, Urmihi. Mihi. Dev. Murmihi. Dev. Murjaha. Urjaha. Murjaha. Strength. Urvashi. 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 Okay, thank you. Uruhu, hai. Urmila, Urmila. Uhaha, inference. Ushma, steam. Urmikam, ring. Urdhvam, erect. Urmihi, wave. Urjaha, strength. Urvashi, Urvashi. Okay. So with this we are done for these two letters. In the letters to words to what are the references for the shlokas we will see in the next class. Any doubts you can ask now. மேம் இந்த ஊர்மிளா இருக்கு இல்லையா மேடம், இந்த ஊர்மிளால ஊ இருங்கிறது இது எப்படி அத அந்த லெட்டர் எதுவும் இந்த main பத்தல இந்த ஊ அந்த ர இந்த ஆக்கி மாத்ரா இருக்கு இல்லையா அந்த சைடு, இந்த சைடு ஆக்கி மாத்ரா இருக்கு இல்லையா, அது பக்கத்திலேயே வந்து you can see one small kind of line, small curved line, you can see a small one. ஓகே, அத வந்து இருன்னு சொல்லணுமா? ஊர்மிளா. ஆமா, that is ir. Yes, urmila. Okay, அதே மாதிரி தான் இந்த urmikamல கூட it comes there, urmikam இல்லையா. Here also you can see a small curved line here which stands for ra, urmikam. Here also it is there, the small curved line is there, urmihi. அதே மாதிரி here also urjaha, the small curved line stands for that ra sound, urvashi. Any other doubts? Anybody else? மேடம் எனக்கு வந்து இந்த உதரம் உத்தரம்லாம் இருக்கே, அதுல ரா போட்டு மா போடலாமா? Can you repeat your question? கேக்கல. உதரம் இருக்கா, ஒரு புள்ளி வச்சிருக்கு, உதரம். ஊதர்வம் இங்க வந்து புள்ளி வச்சிருக்கு இல்லையா, அதனால ஊதர்வம் அந்த புள்ளி தான் இன் சவுண்ட் வருது. ஊதர்வம் புள்ளிக்கு மேல மா போட்டு எழுதக்கூடாதா உதரம்னு? இல்ல, that is how in the Sanskrit script அப்படிதான். So we cannot ask them why ஏன் இப்படி எழுதி இருக்கா, அந்த மாதிரி வந்து we cannot question. Script அந்த மாதிரி தான். அப்படி எழுதினா தப்பா? உதரம் அப்படி எழுதினா எம் மாதானே கடைசியில விஜயலட்சுமி மேடம் நீங்க சொல்றது ஹிந்தி, இது சான்ஸ்கிரிட், அதான் லிட்டில் டிஃபரன்ஸ் இருக்கும். There is a difference. That's how the script is. Okay, thank you. Yeah. Anybody else? Combined word writing practice available in YouTube னு யார போட்டுருக்கா? Okay. No, that is what இப்போ there is a website that I have shared. Yeah, just a second please. I have shared a website, right, in the Sanskrit website. Please idhula poi practice பண்ணுங்க, then it will be easier. Yeah, who has another doubt? Yeah, I have only raised it. This is the one I have to practice. Yes, please use the website to practice. Okay, thank you. Okay, anybody else? மேடம் அந்த ஆல ஃபர்ஸ்ட் அந்த ஆ பார்த்தோம் இல்லையா மேடம், அந்த அனகுல்யால அந்த டா கீழ போட்டு போடுறது தான் அனவா? இது ஆ லெட்டர்ஸ் கேட்டேனா? ஆமா, அனகுல்யா தேர்ட் லெட்டர், தேர்ட் வேர்ட். அனகுல்யா அத அங்குல்யக, அது அங்குல்யக வந்து அந்த இங்கு சவுண்ட், அப்புறம் கு ஹாஃப்ல யக அந்த இங்கு சவுண்ட் வருது இல்லையா, இந்த டா கீழ போடுறது தான் இங்கு இல்லையா?
அந்த ட மாதிரி சைன் போட்டிருக்கு இல்லையா, அது போட்டு கீழே ஒரு லைன் போட்டிருக்கு, அதான் அந்த இங்கு சவுண்ட். அங்குல்யஹ. So we will look at that when we come to the other words also. When we come to consonants and we look at other vowels also, we will come across those letters and you will be able to kind of figure out what it is. So இப்போ முடிச்சுக்கலாமா? Yes madam. Om Purnamadam Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. So next class we will have a small test. There is an assessment based on whatever we have completed till now. So நீங்க ரிவைஸ் பண்ணி practice பண்ணுங்க. Use the next few days to practice and go through what we've learned. We'll meet up on Friday. Hari Om. Thank you. Hari Om. Okay ma'am. Thank you ma'am. Thank you ma'am.